அகதா கிறிஸ்டியின் ஸ்டைல்ஸில் நடந்தது என்ன? அத்தியாயம் 10. கைது. என் மனதினை மேலும் கிளேசப்படுத்தும் வகையில் பாய்ரோ அவனிடத்தில் இல்லை. அங்கு நான் கதவை தட்டிய போது எனக்கு பதிலளித்த ஒரு முதிய பெல்ஜிய ஆசாமி அவன் கிளம்பி லண்டன் போயிருப்பதாக நினைப்பதாய் சொன்னான். நான் ஊமையானேன். லண்டனில் இந்த பாய்ரோவுக்கு இப்போ என்ன வேலையாம்? அவன் திடுமென எடுத்துக்கொண்ட முடிவா இது? அல்லது சில மணி நேரங்களுக்கு முன்னால் அவன் என்னிடமிருந்து பிரிந்து சென்ற போதே செய்து வைத்திருந்த முடிவா? மனம் வருந்திய நிலையோடு ஸ்டைல்ஸ்க்கு திரும்பினேன். பாய்ரோ ஊரில் இல்லாத சமயத்தில் எப்படி நடந்து கொள்வது என்ற நிச்சயமற்று இருந்தேன். இந்த கைதினை அவன் முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தானா? ஒருவேளை அவனே கூட இதற்கு முழு ஜவாப்தாரியாக இருக்குமோ? வாய்ப்பிருக்கிறது. இதெல்லாம் என்னால் தீர்த்து கொள்ள முடியாத கேள்விகள். இருக்கட்டும். இப்போது நான் என்ன செய்வது? கைதினை வெளிப்படையாக இங்கு ஸ்டைல்ஸில் நான் அறிவிப்பதா வேண்டாமா? இப்படி நினைத்த உடனேயே நான் அதிக முக்கியத்துவம் தராவிட்டாலும் மேரியின் நினைவு ஒரு கணமாய் என்மேல் அமுக்கியது. அவருக்கு இது தாளா அதிர்வாயிருக்காதா? தற்போதைக்கு மேரியின் மீது சந்தேகமே படக்கூடாது என்று முழு முடிவுக்கு வந்துவிட்டேன். அப்படியேனும் இருந்தால் சிறு துப்பாவது எனக்கு கிடைத்திருக்க வேண்டும். டாக்டர் பௌரிஸின் கைதினை முழு பூசணிக்காய் மறைப்பது போல் நிரந்தரமாக மேரியிடமிருந்து மறைத்தே வைப்பது என்பது சாத்தியமே கிடையாது. விடிந்ததும் விடியாததுமாக அத்தனை செய்தித்தாள்களிலும் கைது குறித்த செய்திகள் வெளியாகிவிடும். இருந்த போதிலும் செய்தியை உடைப்பதை நான் அமுக்கியே வைத்தேன். பாய்ரோ இருந்தால் அவனுடைய ஆலோசனையை விமரிசையாய் கேட்டு இயங்கிவிடலாம். அவன்தான் லண்டனுக்கு உல்லாச பயணம் போயுள்ளானே. தேவை ஏதும் இல்லாமல் இப்போது அவனை லண்டனுக்கு எதுதான் உந்தி தள்ளியதோ? இந்த நிலையில் அவனது புத்தி சாதுர்த்தியின் மீது எனக்கிருந்த மதிப்பு என்னையும் அறியாது மலை போல வீரியமாய் வளர்ந்தது. பாய்ரோ மட்டும் பௌரிஸ் பற்றி என் மண்டைக்குள் ஏற்றாமல் போயிருந்தால் டாக்டரை நான் இந்த ஜென்மத்தில் சந்தேகித்திருக்க மாட்டேன். ஆமாம், அவன் சொல்லி வந்தது போலவே அந்த டாக்டர் மனுஷன் புத்திசாலியே தான். சில சுய ஆலோசனைகளுக்கு பிறகு நான் ஜானை என்னுடைய நம்பிக்கைக்கு உகந்தவனாய் எடுத்துக்கொள்ளலாம் என முடிவு செய்தேன். அவனுக்கு எப்படி தோன்றுகிறதோ அதன்படி செய்து கொள்ளட்டும். வேண்டுமானால் விஷயத்தை அறிவிக்கட்டும், இல்லையானால் விட்டுவிடட்டும். விஷயத்தை கேட்டதும் மாபெரும் விசிலோசையை வெளியிட்டார் ஜான். கிங்கரன், நீ ரொம்ப சரியாதான் சொல்லியிருக்க. இத்தனை நாளாக எனக்கு துளி கூட எட்டவே இல்லையே. இப்போ நாம் என்ன செய்யறது? நாளைக்கு எப்படி இருந்தாலும் தெரியத்தான் போகுது. ஜான் யோசித்தார். கவலை வேண்டாம் என்று இறுதியாய் சொன்ன அவர், இப்போதைக்கு நாம் வாய் திறக்க வேண்டாம். அதுக்கு தேவையும் இல்லை. நீ சொல்கிற மாதிரி துரிதமாக தெரியத்தான போகுது. ஆனால் என்னுடைய அளவிட முடியாத ஆச்சரியத்திற்கு தீனியாக மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே நான் எழுந்து வந்திருந்த செய்தித்தாள்களை பிரித்து அவசர அவசரமாக பார்த்தபோது அதில் நேற்றைய கைதினை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை. இது விளக்க முடியாததே. இருந்தாலும் ஏதோ சில ரகசிய காரணங்களுக்காக செய்தித்தாள்களிலிருந்து விஷயத்தை இந்த ஜேப் ஒதுக்கியே வைத்திருப்பதாய் எனக்கு தோன்றியது. இதனால் மேலும் சில கைதுகள் நேர்ந்துவிடுமோ என்ற எண்ணமும் என்னுள் விளைந்தபடியால் இது என்னை கொஞ்சம் வருத்தமடையத்தான் செய்தது. காலை சிற்றுண்டி முடிந்ததும் பாய்ரோ திரும்பி வந்திருப்பானா என்று பார்ப்பதற்காக கிராமம் வரை போக முடிவெடுத்தேன். இப்படி நான் கிளம்புவதற்கு முன்னால் ஒரு மிக நெருங்கிய முகம் ஜன்னல் ஒளியை மறைத்து நின்று எட்டி பார்த்தது. அந்த நான் விரும்பும் குரல் நண்பா என்றழைத்தது. பாய்ரோ! நான் பீரிட்டு கத்தினேன். அவனை இரு கரங்களாலும் அப்படியே அள்ளி அறைக்குள் இழுத்தபடி, இப்போ உன்னை பார்ப்பதில் நான் அடையும் சந்தோஷம் மாதிரி இதுவரை நான் அடைஞ்சதே இல்லடா. ஏய் கேளு, நான் எதையும் யார்கிட்டையும் சொல்லலை, ஜானை தவிர. சரிதானே? நண்பா என்று இதற்கு பதில் தந்த பாய்ரோ, நீ எதை பற்றி பேசுறேன்னு எனக்கு ஒரு துளியும் விளங்கல. டாக்டர் பௌரிஸின் கைது பற்றி தான் என்றேன் நான் பொறுமை இழந்து. அப்போ டாக்டர் பௌரிஸை கைது பண்ணியாச்சா? இது உனக்கு தெரியாதா? கொஞ்சம் கூட தெரியாது. ஆனால் நொடிகள் சில தாமதித்து விட்டு, இதில் எனக்கு ஆச்சரியமே கிடையாது.
இங்கிருந்து 4 மைல் தான் தெரியுமா? கடற்கரை. மறைக்கவா முடியும்? கடற்கரையா? புதிர் போட்டவனாய் கேட்டேன். அதுக்கும் நடந்துள்ள இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? பாயிரோ என்னை பார்த்தான். அதுக்கு மட்டும்தான் சம்பந்தம் இருக்கு, நிச்சயமா. ஒன்றுமே புரியல. இத்தனை முட்டாள் கிடையாது நான். ஆனாலும் கடற்கரை பக்கத்திலே இருப்பதற்கும் திருமதி எமிலியின் கொலைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றும் இல்லைதான், புன்முறுவல் படி பதில் தந்தான் பாயிரோ. ஆனால் நம்ம டாக்டர் பௌரிஸுடைய கைதை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அவர் திருமதி எமிலியுடைய கொலை சம்பந்தமாக தானே கைது. என்ன என்று வெளிப்படையாய் தெரிந்த தாள முடியாத ஆச்சரியத்தோடு குறிப்பிட்டான் பாயிரோ. டாக்டர் பௌரிஸ் திருமதி எமிலியுடைய கொலை சம்பந்தமாக கைது செய்துபட்டிருக்கிறார். ஆமாம். முடியவே முடியாது, இருக்கவே இருக்காது. அப்படி நடந்திருந்தால் முட்டாள்தனத்துக்கு சிறந்த உதாரணமாக வரலாற்றில் பதிஞ்சிடலாம். யார் உன்கிட்ட சொன்னது ஸ்டிங்ஸ்? அதாவது யாரும் என்கிட்ட சொல்லலை என்று ஒப்புக்கொண்டேன் நான். ஆனால் அவர் கைது ஆகியிருக்கார். ஓ ஆமாம், கைது சாத்தியம்தான். அது ஒற்றன் வேலை செஞ்சதுக்காக. ஒற்றன்? மூச்சே நின்று போனது எனக்கு. ஒற்றனே. திருமதி எமிலிக்கு விஷம் வச்சதுக்காக இல்லையா? இல்லை, மூளை செயலிழந்து போனாதான் ஜேப் நீ சொன்ன காரணத்துக்காக டாக்டரை கைது செய்வார். மிக சாந்தமாய் சொன்னான் அவன். ஆனால் நீ கூட இப்படிதானே நினைச்சேன்னு சொன்ன. ஆச்சரியமும் பரிதாபமும் கலந்த பார்வையை என்மேல் வீசினான் பாயிரோ. இப்படியெல்லாமா முட்டாள்தனமா நான் நினைப்பேன் என்று விட்டேற்றித்தனமும் அவனது பார்வையில் மிளிர்ந்தது. அப்போ நீ என்ன சொல்ல வர என்று மெதுவாய் கேட்டேன் நான். புது சூழலுக்குள் என்னை நானே புகுத்தி கொண்டேன். டாக்டர் பௌரிஸ் ஒரு ஒற்றனா? பாயிரோ ஒப்புக்கொண்டு தலையசைத்தான். இந்த கோணத்தில் நீ அவரை சந்தேகப்பட்டதே கிடையாதா? இப்படியெல்லாம் என் மண்டைக்குள் தோன்றியதே கிடையாது. நல்ல வேலைடா, நீ ஒரு துப்பறியும் மேதைக்கு துணையாளனா இருக்க. உலகம் தப்புச்சுது. நீ மட்டும் துப்பறியும் துறைக்கு நேரா வந்திருந்த. அவன் கிண்டலை தாங்க முடியாது. பாயிரோ என்றேன், பற்களை கடித்தேன். என்னை அவன் தோளோடு அணைத்து கொண்டு சும்மா நகைச்சுவைக்காக என்றவன் தொடர்ந்தான். வசைகள் ஏதுமற்ற இந்த கிராமத்துக்குள்ள வந்து ஒரு மாபெரும் மருத்துவ மேதை இப்படி தன்னை போட்டு புதைச்சிக்க மறைச்சிக்கிட்டு ஏன் வாழணுமோ? அகால இரவு நேரங்களில் தன்னந்தனியா நடைபோகிறான் என்னும் போர்வையில் அவர் எதுக்காக வெளியில நடைபோகணுமோ? உனக்கு தோணவே இல்லையா? இல்லை என்றேன். இப்படி ஒரு சாத்தியமே அற்ற ஒரு ஊகம் எனக்குள் எழவே இல்லை. அவர் பிறப்பால் ஒரு ஜெர்மானியர் என சிறு சிந்தனையோடு விளக்கினான் பாயிரோ. இத்தனை வருஷமா அவர் இங்கேயே மருத்துவராக இருந்து வந்ததில் அவர் மீது இப்படி ஒரு சந்தேகம் இயற்கையாக யாருக்கும் எழலை. இங்கே வந்து 15 வருஷங்களுக்கு முன்னாடியே ஐக்கியமாயிட்டார். புத்திசாலி. நம்முடைய ஆங்கில ரகசியங்களை அவர் நாட்டுக்கு அனுப்பும் புத்திசாலி. ஆமாம், மகா புத்திசாலி. பொறுக்கி அப்படி சொல்லாதப்பா. மாறாக அவர் ஒரு தீவிர நாட்டுப்பற்றுள்ள பிரஜை. இதனால் அவர் எதை இழக்கப் போறார்னு கொஞ்சம் சிந்திச்சுப்பார். அவர் உயரையே இப்போ இழந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவருக்கு நான் தலை வணங்குகிறேன். இவருக்கு கடற்கரையில் என்ன வேலை? அது நமக்கு தேவையில்லாது. அங்கிருந்து எப்படியோ அவரது நாட்டுக்கு உளவு செய்திகளை அனுப்பிக்கிட்டு இருக்கலாம். சுதந்திரப்பற்று. ஆனால் என்னால் பாயிரோவை போல பெருந்தன்மையான முறையில் நினைக்கவே முடியவில்லை. இந்த மனுஷன் கூட தான் கிராமத்தின் ஓரிடம் விடாம இந்த மேரி சுத்தி அலைஞ்சிருக்கு. ஆமாம், எப்படியோ அந்த அம்மா இவருக்கு மிக உதவியா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எதுக்கு அவளை சுத்திக்கிட்டு இவர் அலையணும்? குறிப்பிட்டான் பாயிரோ. 2 பேரையும் சேர்த்து இணைச்சி கிசு ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் டாக்டருடைய வேறெந்த நடவடிக்கைகளும் கவனிக்கப்படாமலே போயிடுதில்ல. இது கவனிச்சியா? ஓ, அப்படின்னா ஒரு தடவை கூட டாக்டர் மேரி மேலே அன்பு பாராட்டலைன்னு சொல்றியா? ஈடுபாடாக சொல்லப்போனால் விளைந்துள்ள இந்த சந்தர்ப்பத்தை மனதில் நினைக்கும் போது வெகு ஈடுபாடாக கேட்டேன். அப்படியெல்லாம் என்னால் ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லட்டுமா ஹேஸ்டிங்ஸ்? இதுதான் அது. திருமதி மேரி
துளி கூட, கடுக்கத்தனை கூட, கிஞ்சித்தும் கூட இந்த டாக்டர் பௌரிஸை நினைத்தவர் கிடையாது. உண்மையாகவே இவர் நினைக்கிறியா நீ? என்னுடைய மகிழ்ச்சியை என்னால் மறைக்க முடியவில்லை. இதில் நான் ரொம்ப ஸ்திரமாக இருக்கேன். ஏன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா திருமதி மேரி வேற யாரையோ நினைச்சிட்டு இருக்காங்க. ஊஃப்! கண்களால் நின்றேன். என்ன சொல்கிறான் இவன்? என்னையும் அறியாமல் ஒரு சுகமான இதம் என்னுள் விறுவிறுத்தது. பெண்களுக்கு பின்னால் நாவில் நீர் சொட்ட அலையும் ரகமில்லை நான். ஆனாலும் சில நழுவல்கள் என்னுள் நிகழ்ந்தன. அப்போதெல்லாம் அவரை பற்றி மனம் முழுவதும் நிரப்பி அதெல்லாம் எதை குறிக்கின்றன? ஓஹோ! ஹோவர்டின் திடீர் அதிவேக பிரவேசத்தால் எனது சுவைமிகும் நினைவுகள் தடைப்பட்டன. உள்ளே வேறு ஒரு நபரும் இல்லை என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்ளும் விதமாய் அறை முழுவதையும் ஒரு முறை நோட்டமிட்டு கொண்டவர் பிறகு துரிதமாக பிரவுன் நிறத்திலிருந்த ஒரு பழைய தாளை எடுத்தார். அதனை பாய்ரோவிடம் ஒப்படைத்து விட்டுவிட்டு நிரப்பிய பின்வரும் தந்தி வார்த்தைகளை முணுமுணுத்தார். துணி அலமாரிக்கு மேலே. பிறகு வந்த அதிவேகத்திலே வெளியேறினார். மடிக்கப்பட்டிருந்த அந்த தாளை ஆர்வமாய் விரித்த பாய்ரோ மிக திருப்தியடைந்து விட்டதை குறிக்கும் ஆச்சரிய குரலை வெளியிட்டான். இங்கே வா ஹேஸ்டிங்ஸ், வந்து பார், அப்புறம் சொல்லு. அந்த இனிஷியல் எது? ஜேவா? எல்லா? அது ஒரு நடுத்தர அளவிலான தாள். இருந்த இடத்திலே கொஞ்ச நாட்கள் கிடந்தது போல தூசாவும் அழுக்காவும் இருந்தது. அதிலிருந்து அடையாள சின்னம்தான், லேபிள் தான். பாய்ரோவை வெகுவாய் கவர்ந்தது. தாளின் தலையில் பார்க்சன்ஸ் என்ற கம்பெனி முத்திரை இருந்தது. பார்க்சன்ஸ் நாடகம், திரைப்படங்களுக்கு வேண்டிய அனைத்து ஒப்பனை சமாச்சாரங்களும் செய்து தரும் வெகு பிரபலமான நிறுவனம். வந்திருந்த தபால் கெவான்டிஷ் என்ற பொது பெயருக்கு அனுப்பப்பட்டிருந்தது. கெவான்டிஷ் இது பரம்பரை பெயர். ஜான் கெவான்டிஷாகவும் இருக்கலாம், லாரன்ஸ் கெவான்டிஷாகவும் இருக்கலாம், JRL. இது ஜேவாகவும் இருக்கலாம், எல்லாகவும் இருக்கலாம். ஓரிரு நிமிடங்கள் எடுத்துக்கொண்ட பிறகு நான் சொன்னேன், இது நிச்சயம் ஜேயாக இருக்க முடியாது. குட் என்று இதற்கு பதில் சொன்ன பாய்ரோ விரித்திருந்த தாளை பழையபடி மடக்கி கொண்டான். உன்னை போலவே தான் நானும் நினைக்கிறேன். இது எதையோ சார்ந்திருப்போம். இது இப்போ எங்கிருந்து வருது என்று சற்று ஆர்வம் பொங்க கேட்டேன். இது முக்கியமானதா? கொஞ்சமா. என்னோட ஒரு உத்தேசிப்பை இது ஊர்ஜிதப்படுத்துது. இது இங்கே எங்கே தான் இருக்கணும்னு நான் கணக்கு பண்ணியதும் ஹோவார்ட்டை இதை தேடும்படி ஏவி விட்டேன். இப்போ நீ என் கையில தாளை உண்மையா பார்க்கிற அளவுக்கு இந்த வேலையை எவ்லின் துல்லியமா முடிச்சிருக்காங்க. துணி அலமாரிக்கு மேலன்னு சொன்னாங்களே, அர்த்தம்? இதற்கு இதை துணி அலமாரிக்கு மேலிருந்து கண்டெடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் என சரியாய் விளக்கினான். ஒரு பழைய தாளை போட்டு வைக்க வேற இடம் கிடைக்கல. முணுமுணுத்தேன். தப்பா எடை போடாதே. பிரவுன் நிறத்துல இருக்கிற அலமாரிங்க தானே அதே நிற ஜாமான்களை போட்டு வைக்க மிக சிறந்த இடம். நான் கூட இது போன்ற சில சமாச்சாரங்களை அப்படியே போட்டு வச்சிருக்கேன். யாருக்கும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு போடுறோம். யாருக்கும் தெரியவும் செய்யாது, யாருக்கும் எவ்வித இடையூறும் தராது. பாய்ரோ என சிரத்தையாய் அழைத்த நான், இந்த கொலையின் முடிவு குறித்து நீ ஒரு முடிவுக்கு வந்துட்டியா என்றேன் நான். ஆமாம், அதாவது இக்கொலை எப்படி நடத்தப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். துரதிருஷ்டவசமா என்னோட அந்த ஒரு உத்தேசத்தை தவிர எனக்கு வேறு எவ்விதமான நிரூபணங்களும் இல்லை. இப்பொழுது கடும் சக்தியோடு என்னை அவன் கைக்குள் அடக்கி கொண்டான். அனைத்தபடி அறை முழுவதும் இழுத்து கொண்டு ஆடினான். பிரெஞ்சு முறையில் தன் மனமகிழ்வை கொண்டாடுவதாக சொல்லி கொண்டான். நானி 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 என்று இடையிடையே உச்சரித்தான். இந்த குரலை கேட்டுவிட்ட நானி தனது சமையல் பகுதியிலிருந்து வேகமாய் ஓடியே வந்துவிட்டாள். எங்கள் ஆட்டத்தை விட்டுவிட்டு, ஹே நானி நானி என்றழைத்த பாய்ரோ, எனக்குள்ளே ஒரு சிறு யூகம் விளைந்துள்ளது. குட்டி உன்னை போல அது மட்டும் சரின்னு நிரூபணமாயிட்டா வாவ், என்ன ஒரு சந்தர்ப்பம் அமையும். சொல்லு நானி. அந்த திங்களன்று செவ்வாய் கிடையாது.
நானி, அந்த திங்களன்று, அதாவது துயரம் சம்பவித்த முந்தைய நாள் உங்க முதலாளி அம்மா உபயோகித்த அழைப்பு மணியில ஏதாவது கோளாறு ஏற்பட்டதா என்று கேட்டான். நானி மிக ஆச்சரியம் அடைந்து விட்டவளாய் தோன்றினாள். ஆமாம் சார். ஆமாம், இப்போ நீங்கள் கேட்டீங்களே, அது நடந்தது சார். நடந்தது. இது எப்படி உங்கள் காது வரைக்கும் ஒட்டுச்சு? எலியோ ஏதோ அதோட உயரை கடிச்சிருக்கணும். அது செவ்வாய் காலையில் தான் சரி செய்யப்பட்டது. ஒருத்தன் வந்து செஞ்சான். பரவசம் பொங்கும் விதத்தில் வெளியேறினான் பாய்ரோ. இதோ பர்றா. ஒருத்தன் சாட்சின்னு உள்ளேயும் வெளியேயும் அலையவே வேண்டாம். சரியா கணக்கு பண்ணினாலே போதும். தேஷ்டம். ஹா நண்பா, இப்போ களைப்பு போய் பொங்கி எழுந்திருக்கும் ராட்சசன் நான் ஓடுவேன், பறப்பேன். சொன்னது போல நீல அடியெடுத்து வைத்து எகிரி ஓடியவன் பிசாசாய் தோட்டத்துக்குள் இறங்கி போகலானான். உங்க அபிமான நண்பன் என்ன பண்றாரு? ஒரு குரல் என் பின்னாலிருந்து கேட்டது. மேரி சிரித்தார். இதெல்லாம் என்ன கூத்து? உண்மையா எனக்கே சொல்ல தெரியல. ஏதோ மணி குறித்து நாணிக்கிட்ட கேள்வி கேட்டான். அவளும் பதில் தந்தாள். அதுல மிகவும் களிப்பானவனா மாறினான். குதிச்சு இப்படி ஓடுறான் பாருங்க. மேரி சிரித்தார். என்ன பைத்தியக்காரத்தனம்! மாளிகையை விட்டே வெளியே போயிட்டு இருக்கார் ஹேஸ்டிங்ஸ். இன்னைக்கு திரும்புவாரா மாட்டாரா? எனக்கு என்னம்மா தெரியும். அடுத்து என்ன பண்ணுவான்னு யூகிக்கிற முயற்சியெல்லாம் நான் விட்டுட்டேன். முடியல. அவர் கொஞ்சம் கிறுக்கு ஹேஸ்டிங்ஸ். இதுவும் எனக்கு உண்மையா தெரியல. சில சமயங்களில் அவன் கிறுக்குதான்னு ஸ்திரமா நம்புறேன். ஆனாலும் அந்த கிறுக்குத்தனத்தின் உச்சத்திலும் அவன் செயல்களால் சிறப்பான ஒரு முறை, ஒரு ஒழுங்கு இருக்கிறதையும் பார்க்கிறேன். ஓஹோ! அவரிடமிருந்து சிரிப்புகள் உதிர்ந்து கொண்டிருந்த போதிலும் ஏதோ சிந்தனையின் ஆதிக்கத்தில் அவர் புதைந்திருப்பது தெரிந்தது. அவர் விசரத்தில் இருந்தார், கவலையாயிருந்தார். இதுதான் மேரியை சிந்தியா விஷயம் குறித்து மடக்குவதற்கு உகந்த நேரம் எனக்கு பட்டது. நல்ல முடிவு இது என நான் நினைத்து ஆரம்பித்தாலும் அதிகாரமாய் அவர் கையமர்த்தி என்னை நிறுத்திவிட்டதால் மேற்கொண்டு விஷயத்துக்குள் என்னால் போக முடியவில்லை. ஒருத்தருக்கு பரிந்து பேசுறதுல நீங்க அசகாயர்னு எனக்கு தெரியும் ஹேஸ்டிங்ஸ். இருந்தாலும் இந்த விஷயத்துல உங்க திறமை எடுபடாது. போதும். என் பக்கத்திலிருந்து எந்த விதமான கொடூரமான ஈவரக்கமற்ற நடவடிக்கைகளையும் சிந்தியா எதிர்பார்க்க வேண்டாம். அவரிடமிருந்து பிறகு வந்த வார்த்தைகளும் கூட என் மனதில் புரண்டு கொண்டிருந்த சிந்தியா மற்றும் அவளுடைய எதிர்காலம் குறித்த எண்ணங்களை பெருக்கி தள்ளிவிட்டன. தற்சமயம் ஹேஸ்டிங்ஸ் என்று அழைத்த மேரி, நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்களா என நான் எதிர்பாராத ஒரு கேள்வியை கேட்டார். அப்படியே நிலைக்குத்தி விட்டேன். என் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இதெல்லாம் நான் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கிடையாது என்பது போல எதையோ முணுமுணுத்தேன். உங்க சம்பந்தப்பட்டதோ கிடையாது என்ற மேரி, உங்ககிட்ட நாங்க சந்தோஷமா இல்லை என்பதை சொல்றதுல ஒன்றும் பாதகம் கிடையாது என்றார். அவர் சொல்ல இன்னும் ஏதோ உள்ளது என்பது போல் தெரிந்ததால் நான் பதிலேதும் சொல்லவில்லை. எழுந்தார். அறையின் மேலும் கீழும் நடந்தார். அவரது மெலிந்த அழகு தேகம் அசைந்தாட தலையை ஒரு பக்கமாய் சற்று சாய்த்தபடி அற்புதமாய் தேராய் நடந்து கொண்டிருந்தார். நான் அந்த அழகினையே வைத்த கண் எடுக்காது பார்த்து கொண்டிருந்தேன். சட்டென நின்றார். நிமிர்ந்து என்னை பார்த்தார். என்னை பற்றிய தகவல்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஹேஸ்டிங்ஸ், தெரியுமா கேட்டார். நான் எங்கிருந்து வந்தவள்? ஜானை மணக்கும் முன் இருந்த இந்த மேரி யார்? ஏதாவது? பரவாயில்ல, நானே சொல்கிறேன். என் கவலைகளை கேட்கும் தேவாலய தந்தையா உங்களை ஏற்றுக்கிறேன். நீங்கள் கனிவானவர். ஆமாம், நீங்கள் கனிவானவர். ஏனோ இப்பொழுது மேரி சொன்ன கனிவான வார்த்தைகளுக்கு நான் எத்தனை மேலெழும்பி பறந்திருக்க வேண்டுமோ அத்தனை தூரம் புலங்காயுதம் அடையவில்லை. இப்படிதான் சிந்தியாவும் தன்னுடைய அந்தரங்களை என்னிடம் விண்டு வைக்க ஆரம்பித்தாள். நான் தந்தை, வயதானவராக அல்லவா அவர் இருந்ததாக வேண்டும். நான் இளைஞன், காதல் வயப்பட தகுதியான. என் அப்பா ஓர் இங்கிலீஷ்காரர் ஆரம்பித்தார் மேரி. ஆனா
அம்மா ஒரு ரஷ்ய பிரஜை. ஹா என்றேன் நான். இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. என்ன எல்லாம் புரியுது? ஒரு அந்நிய சாயல், சற்று மாறுபட்ட தோற்றம் உங்கள்கிட்டே எப்பவும் இருந்தது. என் தாயார் மிக அழகானவராக இருந்திருக்கணும். கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. நான் மிக சின்ன பெண்ணாக இருந்தபோதே அவங்க இறந்துட்டாங்க. இவங்க மரணத்தில் ஏதோ சோகம் இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். தவறுதலா தெரியாமல் தூக்க மருந்தை அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி நடந்திருந்தாலும் அப்பா மனசுடைஞ்சு போயிட்டார். பிறகு வாழ்க்கை ஓடியாகணுமே. தூதரக வேலையில் சேர்ந்தார். மாற்றலாகும். ஊர் ஊராக போகணும். எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நானும் போனேன். எனக்கு 23 வயசான போது கிட்டத்தட்ட உலகின் மூல முடுக்கெல்லாம் நான் போய் வந்திருக்கேன். அது ஒரு அற்புத வாழ்வு. நான் மிக விரும்பிய காதலித்த வாழ்வு. மேரியின் முகத்தில் சிரிப்பு வந்தது. அவரது முகம் இருமாப்பாய் நின்றது. கடந்த இனிமையான வாழ்க்கையின் மலரும் நினைவுகளுக்குள் அவர் புதைந்து விட்டதாய் தோன்றியது. பிறகு அப்பா இறந்துட்டார். தனியா என்னை விட்டுட்டு. கையில் காசில்ல. இதுக்கு அப்பா எந்த ஏற்பாடும் பண்ணல. சில வயசான பெண்கள் இருந்த கூடத்தில் போய் ஒண்டி வாழ வேண்டியதாச்சு. சொன்ன மேரியிடம் நடுக்கம் இருந்தது. எப்படியெல்லாம் நான் வளர்ந்தேனோ சொன்னேன். அதை வச்சு பாருங்க, இந்த புது வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நரகம் எனக்கு இருந்திருக்கணும். தங்கம் பத்தாத குறுகலான இடம், தனிமை எல்லாமும் என்னை பைத்தியமாக்கின. சில நொடிகள் நிறுத்தியவர் வேறு விதமான பாவத்தில் சொன்னார். அப்போதான் நான் ஜானை சந்தித்தேன். அப்படியா? அங்கிருந்த கிழவிகள் கோணத்தில் இது எனக்கு மிக சரியான பொருத்தம். ஆனால் மனசுக்கு விரோதம் இல்லாத சொல்லணும்னா இப்படி அதுங்க சொன்னது என்னை இயக்கலை. ஆமாம், அப்பொழுது தாழ முடியாத நான் தவித்த தனிமை பேயிடமிருந்து தப்பித்து கொண்டு வெளியேற எனக்கு அகப்பட்ட ஒரே வழிதான் இந்த ஜான். ஆயினும் என்ன, ஜானுக்கு என்ன குறைச்சல் என்பதுதான் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. நான் பேசவில்லை. நொடிகள் நழுவின. அவர்தான் தொடர்ந்தார். என்னை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் அவருக்கு உண்மையாக தான் இருக்கேன். அப்போ கூட எது மனசில் இருந்ததோ அதே உண்மையை நான் அவர்கிட்டே சொன்னேன். நான் பிரமிப்பானேன். தொடர்ந்து வண்ணமாயிருந்தார். அவரை என்னை மிகவும் பிடிக்குதுன்னு என்பதையும், இன்னும் கூட 4 வட்டத்தில் அவரை நான் அதிகமாக நேசிக்கக்கூடும் என்பதையும், ஆனால் இந்த உலகம் வர்ணிப்பது போன்ற காதல் என்ற ஒன்றினை தாக்கம் அவர் மேல் எனக்கு இல்லை என்பதையும் சொன்னேன். இப்படி நான் பேசுவது அவரை மிகவும் திருப்திப்படுத்தியதாகவும் அறிவித்தார். அதனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நேரம் இடைவெளி தந்தார். சிறு சிறு சுருக்கங்கள் அவருடைய முன்னெற்றியில் விளைந்து நின்றன. அந்த கடந்த காலத்து தினங்களுக்குள் மிக உண்மையாக மீண்டும் புகுந்த அவர் தேடுவது எனக்கு தெரிந்தது. நான் நினைக்கிறேன், நிச்சயமா ஆரம்பத்தில் என் மேல் அவர் மிகவும் ஆசை வச்சிருந்தார். இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சரியா பொருந்தி போகலை என்பது என் கருத்து. ஒரு சமயம் ஏறத்தாழ முழுக்கவும் நாங்கள் விலகி கொண்டோம். அவர் என் அருகாமையின் இனிமையை சீக்கிரத்திலே வெறுக்க ஆரம்பித்தார். அவருக்கு நான் கசந்திட்டேன். சீக்கிரமே. இது உண்மை. எனது பெருமைக்கு இது ஒரு பெரும் இழக்கு. இந்த இடத்தில் அவருடைய கருத்தில் நான் மாறுபடுவதாக பேசியிருப்பேன். ஆனால் இதற்கு வழிவிட்டால்தானே? தொடர்ந்தார். ஓ ஆமாம், மறுக்க பார்க்காதீங்க ஹேஸ்டிங்ஸ். அவர் செஞ்சார். இப்போ அவர் பெருசா ஒன்றும் பாதிக்கலை. அவரவர் வாழ்க்கையை பார்த்து கொண்டு பிரியும் முனைக்கு நாங்கள் வந்தாச்சு. ஆனால் அப்போ சேர்ந்திருக்கணும்னு நினச்சிருந்த அந்த சமயத்தில் என்ன சொல்கிறீங்க? மேரி அமைதியாய் பதில் தந்தார். நான் தொடர்ந்து ஸ்டைல்ஸில் இருக்க போவதில்லைன்னு சொல்கிறேன். நீங்களும் ஜானும் இங்கிருந்து இருக்க போகிறதில்லையா? நான் இங்கே இருக்க மாட்டேன். ஜான் இருக்கலாம். நீங்கள் அவரை பிரிய போகிறீங்களா? ஆமாம். ஆனால் ஏன்? நெடுநேரம் பேசவில்லை. கடைசியில் சொன்னார். ஏன்னா நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன். அதனால் இருக்கலாம். இப்படி அவர் பேசியதும் விரிந்து விசாலமாய் மேலே தெரியும் வானம், அகண்டு கொண்டே முடிவற்று போகும் கானக பாதைகள், எங்கு முடிகிறது என விளங்காத எல்லையற்ற நிலப்பகுதிகள், இதெல்லாம் நினைவில் தோன்றி கூடவே விடுதலை என்னும் பதம் மேரி போன்ற பெண்களால் எப்படி அர்த்தப்படுத்தப்படும் என்ற ஒப்பீடும் விளைந்தன.
இப்போது எதிரே நின்று கொண்டிருக்கும் மேரியை அவர் தோன்றியபடியே படித்தேன். ஒரு மிருகப் படைப்பு. நாகரிக வளர்ச்சிகள் எதுவுமே தொடாமல் அப்படியே கற்கால போக்கு நீடித்து வாழும் காட்டுக்கழுகு. சின்ன அழுகையான குரலில் ஆனால் ஆவேசமாய் சொன்னார். உங்களுக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. ஆமாம் ஹேஸ்டிங்ஸ், இந்த கொடூரமான வெறுப்பேற்றும் இடம் எனக்கு எத்தனை பெருஞ்சிறையாய் இருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு புரியாது. புரியுது என்ற நான், ஆனா எதையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க என்றேன். ஓ, அவசரம். அவரது குரல் எனது யோசனையை படித்தது. அப்பொழுது இப்படி கேட்டுவிட்டோமே என என்னை நானே தலையில் அடித்து கொள்ளும் ஒரு கேள்வியை தன்னிசையாக கேட்டுவிட்டேன். டாக்டர் பௌரிஸ் கைது செய்யப்பட்டுவிட்ட விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இத்தனை நேரம் அவரிடமிருந்து அனைத்து உணர்வு கலவையும் அணைத்து புடுவது போல சில கண நேரம் இறுக்கம் அவர் முகத்தை முகமூடி போல மூடிப்போனது. அவருடனான என் தொடர்பை அறுத்து போடச் சொல்லி அறிவுறுத்தியதில்தான் மிக கனிவாக காலையில் என் கூட போராடினார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சங்கோஜமாய் கேட்டேன். எது பற்றி? கைது? நான் என்ன நினைக்கணும்? அவர் ஒரு ஜெர்மன் உளவாளின்னு வெளிப்படையாக தெரிஞ்சாச்சு. இப்படித்தான் தோட்டக்காரன் ஜானிடம் சொல்லியிருக்கான். இதை சொல்லும்போது அவரது முகம் குரலும் இறுக்கமாய் எவ்வித உணர்ச்சி பிரதிபலிப்பும் அற்று இருந்தன. ஓரிரு அடிகள் நடந்து வந்த அவர் அங்கிருந்த பூஜாடி மலர்களை விரலால் மெல்ல கலைந்தார். இந்த பூக்கள் எல்லாம் போயாச்சு. நான் புதுசா பண்ணணும். நான் கிளம்பலாம். நன்றி திரு ஹேஸ்டிங்ஸ். இறுக்கமான முகத்தோடு இது முடிந்தது என்ற போக்கில் என்னை கடந்து அறையில் நின்றும் வெளியேறினார் மேரி. நிச்சயமாக இவர் பௌரிஸுக்காக வருத்தப்பட மாட்டார். இந்த அளவுக்கு இறுக்கமாய் துளியும் ஆர்வம் காட்டாத எந்த பெண்ணும் ஒருவருடைய இழப்புக்கு வருத்தப் போவது கிடையாது. பாய்ரோ மறுநாள் காலையில் வரவில்லை. ஸ்காட்லாந்து அதிகாரிகளும் காணோம். ஆனால் மதிய உணவு வேளையில் ஒரு புது சாட்சி கிடைத்தது. அல்லது சாட்சி இல்லை என்று சுட்டிக்காட்டும் ஒரு புது சாட்சி கிடைத்தது எனலாம். திருமதி எமிலி அவரது மரணத்துக்கு முந்தைய நாள் சாயங்காலம் வாக்கில் எழுதியிருந்த அந்த 4வது கடுதாசியை தேடி நாங்கள் தோற்றிருந்தோம். எங்களது தேடும் படலம் வீணாய் போய்விட்ட சூழலில் அது தானாக ஒரு நாள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அதை நாங்கள் முழுக்க புறக்கணித்து விட்டிருந்தோம். இந்த எதிர்பார்ப்பு தான் ஒரு புது தகவல் ரூபமாக அப்பொழுது நிறைவேறியது. பிரெஞ்சு நாட்டு இசைகளை வெளியிடும் ஓர் இசை நிறுவனத்திடமிருந்து வந்திருந்த தகவல் அது. அன்றைய தினம் 2வது தபாலில் வந்தது. திருமதி எமிலி அனுப்பியிருந்த காசோலைக்கு நன்றி தெரிவித்த கடிதம் அது. அவர் கேட்டிருந்த சில ரஷ்ய நாட்டுப்புற பாடல்களை கண்டுபிடித்து தர இயலவில்லை என்பதற்கான மன்னிப்பும் அதில் இருந்தது. அந்த துர்மாலையை பொழுதில் திருமதி எமிலி அனுப்பிய கடிதம் தரவல்ல சாட்சி எதுவும் கிடையாது என புரிய அதை தேடி அல்லாடிய முயற்சியே வீண் என்றானது. டீக்கு முன்னால் புதிதாய் உருவான கடித ஏமாற்றத்தை சொல்வதற்காக பாய்ரோ தேடி ஓடினேன் நான். ஆனால் எனது வெறுப்பை ஏற்றிவிடும் வகையில் அவன் மறுபடியும் கிளம்பி வெளியே எங்கேயோ போயிருப்பதாக சொல்லப்பட்டேன். மறுபடியும் லண்டனுக்காக போயிருக்கிறான். ஓ இல்லை சார், ரயில் பிடித்து டெட்மின்ஸ்டர் வரை போய் வருவதாக சொன்னார். ஏதோ ஒரு சின்ன பெண்ணின் மருந்து கடையை பார்க்க என்று சொன்னார். அறிவு கெட்டவன் என்று வெடித்த நான், புதன் ஒரு நாள் மட்டும் அவ அங்கிருக்க மாட்டான்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படியோ ஒழியட்டும். நாளை காலையில் வந்து என்னை பார்க்க சொல்லணும். முடியுமா? நிச்சயமா சார். ஆனால் மறுநாள் பாய்ரோ குறித்து எந்த அறிகுறியும் தெரியவில்லை. எனக்கு கோபம் கூடியது. என்னை அவனுடைய சேவகன் போல அல்லவா நடத்துகிறான். மதிய உணவு முடிந்ததும் ஆளாளுக்கு என்னை இழுப்பது போதாது என்று இந்த எதுவும் பேசாத லாரன்ஸும் என்னை ஒரு பக்கமாய் கையை பிடித்து இழுத்து போய் நான் மெனக்கெட்டு கிளம்பி மரியாதை தெரியாத அந்த ஹேர்குல் பாய்ரோவை சந்திக்கப் போகிறேன் என்று கேட்டார். இல்லை என்றேன். நானாக போகப் போவதில்லை. நம்மளை பார்க்கணும்னா அவன் கிளம்பி இங்கே வரட்டும். ஓ, லாரன்ஸ் முடிவெடுக்க இயலாதவனாய் தோன்றினார். அவரிடம் தோன்றிய வழக்கத்துக்கு மாறுபட்ட படபடப்பும் நரம்பதிர்வும் என்னவாயிருக்கும் என்றறியவும் ஆர்வத்தை என்னுள் தூண்டின. என்ன அது என்று நான் விரதத்தை முடித்தேன். அதாவது ஸ்பெஷலான செய்தியா இருந்தால் நான் போறேன்.
பெருசாக ஒன்றுமில்ல, ஆனாலும் சரி, நீங்கள் அங்கே போனால் நான் சொல்கிறத சொல்ல முடியுமா என்றவர் அவரது குரலை ரகசியமாக்கி கொண்டு, அந்த கூடுதலான எக்ஸ்ட்ரா காஃபி கோப்பையை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் என்றார். பொடி வைத்து பாயிரோ சொல்லியிருந்த அந்த வாசகத்தை நான் முழுக்க மறந்தே போயிருந்தேன். ஆனால் அதன் மீதான எனது ஆர்வம் மறுபடியும் எழுந்தது. லாரன்ஸ் மேற்கொண்டு எதுவும் சொல்லவில்லை. என்னாலும் எதுவும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனது ஆர்வமோ கூடிக்கொண்டே போனது. ஆகவே கோபம் என்னும் குதிரையிலிருந்து இறங்கி அவனை அவனது ஜாகையில் பிடிக்க கிளம்பினேன். இம்முறை நான் முகமலர்ச்சியோடு வரவேற்கப்பட்டேன். அவன் இருந்தான். நான் இது என்ன கேள்வி? பாய்ந்தேன். பாயிரோ மேஜையின் அருகே அமர்ந்திருந்தான். அவனது தலை கைகளுக்குள் புதைந்திருந்தது. நான் வந்ததும் வெறிட்டென்று நிமிர்ந்தான். என்னதது? மிக விருப்பமாய் கேட்பது போல கேட்டேன். உடம்புக்கு ஒன்றுமில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, உடம்புக்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு மிக முக்கிய நடவடிக்கை ஒன்றை நான் முடிக்கணும். என்னது? கொலைக்காரனை பிடிக்கலாமா வேண்டாமான்னு முகத்தை சிரித்து கொண்டு கேட்டேன். இதற்கு ஒப்புக்கொண்டு விசாரமாய் பாயிரோ தலையசைத்து என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. பேசுவதா வேண்டாமா? இப்படி சொல்லும் உங்களுடைய ஷேக்ஸ்பியர் கூடவே இதுதான் பிரச்சனையே என்று முடிப்பார். என் பிரச்சனையும் அதுதான். நீ விளையாட்டா சொல்றியா? இல்லை, நிஜமா பேசுறியா? நான் இப்போ விளையாட்டே இல்லாத நிஜத்தின் உச்சத்தில் இருக்கேன் என்றான் கராராய். என் தராசு தட்டில் மிக முக்கியமான ஆபத்தான சமாச்சாரங்கள் தொங்கிக்கிட்டே இருக்கு எஸ்டிங்ஸ். இதுவா விளையாடும் நேரம்? என்ன அது? ஒரு பெண்ணின் சந்தோஷம் நண்பா, வருத்தம் மிகுந்து சொன்னான். இதற்கு என்ன சொல்வதென்று எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. காத்திருந்த நேரம் வந்தாச்சு என்றான் சிந்தனையாய். இப்போ போய் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. பாரா, ஒரு பெரிய பந்தயக்காரனோட நான் விளையாடிட்டிருக்கேன். இதை ஜெயிக்க யாராலும் முடியாது. நான் ஹேர்கோல் பாயிரோ தான் வந்தாகணும். இப்படி சொல்லிவிட்டு பெருமையாய் தனது மார்பில் தட்டி காட்டினான். மரியாதையாய் அவனுடைய எண்ணங்களை கெடுத்து விடாமல் இருக்க நான் சிறிது நேரம் அமைதியாய் இருந்தேன். பிறகு லாரன்ஸின் தகவலை தந்தேன். ஆஹா, கத்தினான். ஆஹா, எக்ஸ்ட்ரா காஃபி கோப்பையை அவர் கண்டுபிடிச்சிட்டாரா? நல்லது. அவரிடம் மேலாக தோன்றும் புத்திசாலித்தனத்தை விட அதிகமாகவே சரக்கு இருக்கு. நீல முகம், கருப்பன், என் நண்பன் உள்ளே. இந்த லாரன்ஸ் இப்படி புகழும் அளவுக்கு எனக்கு அப்படி ஒன்றும் லாரன்ஸிடம் புத்திசாலித்தனமெல்லாம் தென்படவில்லை. ஆனால் பாயிரோ வாக்குவாதம் பண்ண எனக்கு திராணம் கிடையாது. என் குறிப்பையும் மீறி புதன்கிழமை பார்த்த சிந்தியாவை சந்திக்க சென்றதையும் குறிப்பிட்டு சன்னமாய் கோபப்பட்டேன். உண்மைதான், என் மூளை ஒரு சல்லடையப்பா. போடுறதெல்லாம் போயிடுது. இருந்தாலும் அங்கிருந்த அந்த இன்னொரு பெண்ணும் கனிவாகத்தான் நடந்துகிட்டா. சிந்தியா இல்லாததால் நான் ஏமாந்ததுக்கு அவளும் வருந்தினான். அங்கிருந்த எல்லாத்தையும் முகஞ்சொலிக்காம காட்டினா. ஓ அப்படியா? அப்போ பரவாயில்ல. சிந்தியாவோட டீக்கு நீ இன்னொரு நாள் போய்க்கோ. கடிதம் பற்றிய செய்தியை பிறகு சொன்னேன். இதுக்கு வருந்துறேன் என்றான். அந்த கடிதத்தின் மேல் அதிக நம்பிக்கை வச்சு காத்திருந்தேன். ஆனா ஏமாத்திடுச்சு. இந்த வழக்கு எல்லாத்தையும் உள்ளேயே தான் தோண்டி இருக்கணும். இதற்கு அர்த்தமாய் தனது மண்டையை தட்டி காட்டினான். உள்ளே இருக்கும் சாம்பல் செல்கள் தான் புத்திசாலித்தனத்துக்கும் அதுங்க தான் முடிவு தரணும் என்றவன் திடுமென விரல் பதிவுகளை படிப்பதில் எனக்கு தேர்ச்சி இருக்கா என கேட்டான். இல்லை என ஆச்சரியமாய் சொன்னேன். 2 ஒரே மாதிரியான விரல் பதிவுகள் இருக்காது என்னும் செய்தி மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் இது ஓர் அறிவியல் குறிப்பு. ரொம்ப சரி. மேஜையின் ஒரு சிறு தட்டினை அவன் திறந்தான். அதிலிருந்து சில புகைப்படங்களை எடுத்து மேஜையின் மீது பரப்பினான். இதற்கெல்லாம் நான் எண்கள் தந்திருக்கிறேன். 1, 2, 3. இதை பார்த்து எனக்கு விவரிக்க முடியுமா? அவற்றை எடுத்து கவனமாக ஆராய்ந்தேன். சில நிமிடங்கள் கடந்து போயின. என்ன பதில் எதிர்பார்க்கிறான் என்ற புரிதல் சரியா இல்லாவிட்டாலும் நான் உணர்ந்ததை சொல்ல ஆரம்பித்தேன். எல்லாமும் இயன்ற அளவுக்கு பெரிசாகப்பட்டுள்ளன. இது புரியுது. படம் 1. இதில் உள்ளவை ஓர் ஆணுடைய விரல் பதிவுகள்னு தான் சொல்லணும். பெருசா தடிமனான அழுத்தமா இருக்கு பதிந்துள்ளவை. கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல். படம் 2 ஒரு பெண்ணுடையவை.
சின்னதா அடக்கமா மென்மையா பதிஞ்சிருக்கு. படம் 3. சற்று நேரம் எடுத்துக்கொண்டேன். குழப்பமாய் பதிந்துள்ள பல விரல் ரேகைகள் பதிவுகள் இருக்கோ? அப்படிதான் தோணுது. ஆனா இதோ இங்கே இந்த பகுதியில் பிரத்யேகமா எண் 1 விரல் பதிவுகள் போல என்ன, எண் 1 விரல் பதிவுகள் தான் இருக்கு. அங்கே இருந்த சில விரல் பதிவுகள் மேலே படிந்திருப்பது போல. ஆமா, இருந்த சில விரல் ரேகைகள் மேலே வச்சு பதிஞ்ச மாதிரி. அப்படித்தான் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு முடிவா சொல்றியா? ஆமா, அப்படி மேலே பதிந்துள்ள விரல் ரேகைகளையும் துளியும் ஐயமின்றி உன்னால் அடையாளம் காண முடியுதா? ஓ ஆமா, ரெண்டும் ஒன்றே தான். பாய்ரோ சிந்தனையாய் தலையசித்து கொண்டே மெதுவாய் புகைப்படங்களை என்னிடமிருந்து வாங்கி அவற்றை அவையிருந்த மேஜை தட்டிலே வைத்து பூட்டினான். பாய்ரோ என்ற நான் வழக்கம் போல இந்த முறையும் நீ எதையும் எனக்கு விளக்கப் போவதில்லைன்னு எனக்கு நினைக்கிறேன். சேச்ச, என் 1 திரு லாரன்ஸுடைய விரல் ரேகை பதிவுகள், என் 2 செல்வி சிந்தியாவுடையவை. இவை 2ம் முக்கியம் கிடையாது. ஓர் ஒப்பீட்டுக்காக நான் பெற்ற பதிவுகள் இவை. என் 3 ரொம்ப சிக்கலானது. அப்படியா? நீயே பார்க்கிற, முடிஞ்ச அளவுக்கு அதை பெருசுபடுத்திப்பட்டிருக்கு. மங்களா இருப்பது போன்ற ஒரு தெளிவற்ற நிலை. படம் முழுக்க குறுக்கே போவதை நீ கவனிச்சிருக்கலாம். நான் உபயோகித்த ஸ்பெஷல் உபகரணங்கள், வேதியியல் தூள், இது பற்றியெல்லாம் உனக்கு சொல்ல போவதில்லை. இது போலீஸ் வேலை. இதெல்லாம் பயன்படுத்தி பரிசோதித்து எந்த பொருள் மீது பதிந்திருக்கும் கைரேகையானாலும் வெகு சுலபமாக தரம் பிரிச்சிடலாம். நீ இப்போ அழகா பண்ணின மாதிரி. சரி ஹேஸ்டிங்ஸ், நாம இப்போ விரல் பதிவுகளை ரொம்ப துல்லியமாக பார்த்தோம். இவை எந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது கைரேகைகள் பதிந்திருந்தன என்பதையும் விட்டு வைக்காமல் நமக்கு சொல்கின்றன. மேலே சொல்லு, நான் ரொம்பவும் ஆர்வமாக இருக்கேன். நண்பா, படம் 3 மாபெரும் அளவுக்கு பெரிசாக்கப்பட்ட ஒரு சிறு பாட்டிலுடைய மேற்புறத்தை உள்ளடக்கியிருக்கு. டேட்மினிஸ்டரில் உள்ள செஞ்சிலுவை சங்க மருத்துவமனையின் மருந்து கடையிலிருந்து விஷங்கள் வைக்கப்பட்டுள்ள அலமாரியின் மேல் தட்டில் இருக்கும் பாட்டில் இது. அடக்கடவுளே, நான் கத்தியே விட்டேன். இதில் லாரன்ஸுடைய கைவிரல் பதிவுகளுக்கு என்ன வேலை இருக்கு? நாங்கள் அங்கே போயிருந்த அன்று அவர் அந்த விஷங்கள் அடங்கிய அலமாரி பக்கத்தில் போகவே இல்லையே. அவர் போயிருக்கார். சாத்தியமே இல்லை. அங்கிருந்த நேரம் முழுக்க முழுக்க நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே தான் இருந்தோம். பாய்ரோ மறுத்து தலையசைத்தான். இல்லை ஹேஸ்டிங்ஸ், ஒரு குறுகிய காலகட்டம் இருந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் ஒன்றா இல்லாத அவகாசம் அது. நண்பா, அது நீங்கள் 3 பேரும் ஒன்றா இருந்திருக்க முடியாத காலம். இல்லைன்னா நீங்கள் எதுக்கு திரு லாரன்ஸை தேடி அழைச்சி பால்கனிக்கு வர சொல்லணும்? அதை நான் மறந்துட்டேனே. ஒப்புக்கொண்டேன். ஆனால் அது சில நொடிகள் தாண்டா. எதேஷ்டம் எதுக்கு? புரிந்து கொள்ள முடியாத சிரிப்பினை உதைத்தான் அவன். ஒரு காலத்தில் மருத்துவத்தை படித்து முடித்துவிட்ட ஒருவன் மருந்துகளுக்கு அருகில் எதேச்சையாய் விடப்படும் போது அவனுக்குள் வெகு இயற்கையாய் ஊறும் ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் தனித்து கொள்ள அந்த சில நொடிகள் எதேஷ்டம். எங்கள் கண்கள் இப்பொழுது ஊடுருவி சந்தித்து நின்றன. பாய்ரோவின் விழிகள் கனிவாக, ஆனால் என்னால் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தன. அவன் எடுத்துக்கொண்ட ஏதோ ஒரு பாட்டின் மெட்டினை முணுமுணுக்க துவங்கினான். நானோ அவனை சந்திக்க கண்கொண்டு பார்க்க கொண்டிருந்தேன். கேட்டேன், பாய்ரோ, இந்த குறிப்பிட்ட சின்ன பாட்டிலில் இருந்ததுதான் என்ன? இப்பொழுது ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். ஸ்ட்ரிச்னைனின் ஹைட்ரோகுளோரைட் என்றான். மெட்டின் முணுமுணுப்பை தொடர்ந்தான். மறுபடியும் கடவுளே என்று எனக்குள் சொல்லி கொண்டேன். எனக்கு ஆச்சரியம் எழவில்லை, அதிர்ச்சி எழுந்தது. கேள்விக்கு கேட்கும் போதே இதைதான் நான் எதிர்பார்த்தேன். சில மாத்திரைகள் தயாரிக்கும் போது மாசற்ற தூய நிலையில் இருக்கிற ஸ்ட்ரிச்னைனின் ஹைட்ரோகுளோரைட்டை பயன்படுத்துகிறார்கள். எப்பவும் இல்லை, அவ்வப்பொழுது. இது அரசு அங்கீகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு திரவம். ஸ்ட்ரிச்னைன் ஹைட்ரோகுளோர், இது முழு பெயர். இதனால தான் பதிந்துள்ள விரல் பதிவுகள் கவலைப்படாமல் இத்தனை நாளாக அப்படியே இருந்திருக்கு. இந்த புகைப்படத்தை எடுக்க உன்னால் எப்படி முடிஞ்சுது? பால்கனியிலிருந்து என் தொப்பியை கீழே போட்டேன். சிரமமின்றி விளக்கினான் பாய்ரோ. அந்த நேரத்தில் கீழ்ப்பகுதிக்குள் நுழைய பார்வையாளருக்கு கட்டாயமாக அனுமதி கிடையாது. அதனால்
காலில் விழாத குறையா நான் திருப்பி திருப்பி வேண்டி கேட்ட மன்னிப்பை தாங்க முடியாம சிந்தியாவின் தோழி கீழே இறங்கி போய் தொப்பியை கொண்டு வர வேண்டியதாச்சு. அப்போ இதை கண்டுபிடிக்க போறோம்னு உனக்கு தெரியும்? இல்லை, சுத்தமாக கிடையாது. லாரன்ஸ் விஷயங்கள் அடுக்கப்பட்டிருந்த அலமாரிக்கு பக்கத்தில் போனதா நீ என்னிடம் சொன்ன கதையிலிருந்து இது சாத்தியமாக இருக்கலாம்னு நான் சும்மா ஒரு கணக்கு போட்டு பண்ணினேன். நான் நினைத்த இந்த சாத்தியக்கூறு நிரூபிக்கப்பட வேண்டும் அல்லது தள்ளுபடியாக வேண்டும். பாய்ரோ என அழைத்த நான், உன்னோட அதிமேதாவி தனத்துக்கு இது ஒரு சிறப்பான உதாரணம். இது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. எனக்கு அப்படி பெரிசா தோணலை என்ற பாய்ரோ, ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தனிச்சு தெரியுது. இது உனக்கும் தனித்துவமாக தென்படணும் என்பதில் சந்தேகம் கிடையாது. என்னது? இந்த வழக்கு முழுக்க ஏன் இத்தனை ஸ்ட்ரிச்னை? அதை துரத்திக்கிட்டு நாம் ஓடுவது இது 3வது முறை. திருமதி எமிலியின் டானிக்ல ஸ்ட்ரிச்னைன் இருந்தது. திரு மேசின் மூலமாக மருந்து கிடைக்கும் மூலமாக ஸ்ட்ரிச்னைன் விநியோகமாயிருக்கு. இப்போ பாரு, அதிகமான ஸ்ட்ரிச்னைன் அந்த வீட்டு நபராலேயே கையாளப்பட்டிருக்கு. இது குழப்பது. உனக்கே தெரியும், குழப்பம் எனக்கு பிடிக்காது. இதற்கு நான் பதில் தருவதற்கு முன் அங்கு தங்கியிருந்த இன்னொரு பெல்ஜிய ஆள் உள்ளே நுழைந்து தலை காட்டினார். கீழே ஒரு பெண் வந்திருக்கா, திரு ஹேஸ்டிங்கை கேட்கிறா. பெண்ணா என்று கேட்ட நான் குதித்தெழுந்தேன். அந்த குறுகலான படிகளை கடந்து என்னை தொடர்ந்த பாய்ரோ திருமதி மேரி வாசலில் நின்றிருந்தார். கிராமத்தில் ஒரு வயசான பெண்மையை பார்த்துட்டு வரேன் என்று விளக்கம் தந்த அவர், நீங்க திருமதி பாய்ரோவை பார்க்க வந்திருப்பதாக லாரன்ஸ் சொன்னதாலேயே உங்களை அழைக்கலான்னு வந்திருக்கேன் என்றார். இப்போது பேசிய பாய்ரோ மதிப்பிற்குரிய மேரி என்று விட்டு, என்னோட இடத்துக்கு நீங்களே தேடி என்னை கௌரவிக்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன் என்றான். நிச்சயமா இன்னொரு நாள் அதை பண்றேன் என்றார் அவர் புன்முறுவியல் படி. ரொம்ப நன்றி. உங்களின் குறைகளை கேட்டு களைய ஒரு தேவாலய பெரியவர் வேணும்னா இதற்கு மேரி சட்டென எதற்கும் முன்வந்தார். நினைவிருக்கட்டும், அப்பா பாய்ரோ எப்பொழுதும் அதற்கு காத்திருக்கிறார் என்று முடித்தான் பாய்ரோ. அவன் சொன்ன வார்த்தைகளின் ஆழமான அர்த்தத்தை படிப்பவர் போல் பாய்ரோவே சில நொடிகள் நீளமாய் முறைத்தார் அவர். பிறகு திடீரென விலகி கிளம்பினார். வாங்க திரு பாய்ரோ, நீங்களும் எங்களோட சேர்ந்து இப்போ ஸ்டைல்ஸுக்கு வர முடியுமா? புலங்காயுதம் அடைகிறேன் திருமதி மேரி. ஸ்டைல்ஸுக்கு நடந்து வழிநடுக்கிலும் எப்போதும் இல்லாத வேகமாகவும் நடுநடுக்கத்துடன் பேசினார் மேரி. எதற்காகவோ பாய்ரோவின் கண்களுக்கு அவர் தடுமாறி நடுங்குவதாய் எனக்கு தோன்றியது. வானிலை குலைந்திருந்தது. காற்று கூத்தீட்டாய் நடுங்க வைத்தது. மேரி கொஞ்சமாய் நடுங்கிறார். அணிந்திருந்த குளிருக்கான அங்கியை இன்னும் இறுக்கி கழுத்து வரை பொத்தான்களை போட்டுக்கொண்டார். மாபெரும் ராட்சச விடும் பெருமூச்சு போல மர இடுக்குகளின் வழியே வீசிய குளிர்காற்று லேசாக முனங்களாய் இருந்தது. ஸ்டைல்ஸ் மாளிகையின் விசாலமும் அகலமும் கனமும் கொண்ட மதில் சுவர் இரும்பு கதவினை அடைந்திருப்போம். அந்த கணத்திலேயே உள்ளே என்னவோ மாபெரும் தப்பு நடந்துள்ளது என்ற புரிதல் எங்களுக்கு விளைந்தது. எங்கள் தலைகளை கண்டதும் நாணி அடித்து பிடித்து கொண்டு எங்களை சந்திக்க ஓடோடி வந்தாள். அவள் அழுது கொண்டு வந்தாள். கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். கண்களும் வாயும் பிளந்த நிலையில் ஏனைய வேலைக்காரர்களும் நாணிக்கு பின்னால் குவிந்திருப்பதை காண முடிந்தது. ஓ மேடம், ஓ மேடம், ஓ எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. என்ன இது நாணி என நான் பொறுமை இழந்து கேட்டேன். உடனே எங்களுக்கு சொல்லுங்க, எல்லாம் அந்த கட்டையில போற துப்பறியும் அதிகாரிங்க சதிதான். அவங்க அவரை கைது செய்யிட்டாங்க. அவங்க திரு கேவென்டிஷை கைது செய்யிட்டாங்க. லாரன்ஸை கைது பண்ணிட்டாங்களா? நான் விக்கித்து போய் கேட்டேன். இதற்கு நாணியின் கண்களுக்குள் ஒரு அந்நிய உணர்வு படுவதை நான் கண்டேன். இல்லை சார், திரு லாரன்ஸ் ஐயாவை இல்லை, திரு ஜானை. எனக்கு முன்னால் இருந்த மேரி மாபெரும் கதறலோடு அப்படியே என் மேல் சாய்ந்து மூர்ச்சையாகி அவரை தாங்க நான் குனிந்தபோது பாய்ரோவின் கண்களில் ஆறாவரம் தெரிய, ஆனால் மாபெரும் வெற்றியின் முழக்கத்தை நான் கண்டேன்.